இப்போது நாம் ஒரு சில வார்த்தைகளை கவனிக்கலாம். அதாவது இயேசு சில ஸ்திரீகளோடு சில சந்தர்ப்பங்களில் சில வார்த்தைகளை பேசியிருக்கிறார். ஸ்திரீகளோடு அந்த காலத்தில் பெண்கள், அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பெண்களுக்கு அவ்வளோ மதிப்பு கிடையாது. அவங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, எந்த காரியங்களையும் ஈடுபடக்கூடாது. அப்படியே அவங்க சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாகவே அந்த சமுதாயத்துக்குள்ளே இருந்து கொண்டிருந்தார். நான் பலஸ்தீனாவில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெண்களை குறித்து சொல்லுகிறேன். அப்படியாய் அவர்கள் இருந்து கொண்டிருந்த காலத்தில் தான் இயேசு மரியாளின் வயிற்றிலே உருவாகி, ஒரு கன்னிகையின் வயிற்றிலே உருவாகி, அந்த அதாவது பெத்லஹேமிலே பிறந்து அங்கே வளர்ந்து அங்கே ஊழியம் செய்து கொண்டு வந்தார். அதில் நமக்கு தெரிந்ததான சம்பவங்கள் தான். இந்த ஊழிய காலத்திலே அவர் சிறுமைப்பட்டவர்கள், கண்ணீரோடு இருந்தவர்கள், வேதனையோடு இருந்தவர்கள், தன்னிடத்தில் வந்தவர்கள், வியாதியோடு இருந்தவர்கள், அழுது கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்கும் அவர் ஆறுதல் செய்த தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா! ஆறுதல் செய்தார். அந்த நாட்களில் அவர் பூமியில் இருந்த 3.5 ஆண்டு காலம் அவர் இந்த பூமியிலே சுற்றி திரிந்து ஊழியங்களை செய்தார். அந்த நாட்களில் அவர்களுக்கு எல்லாருக்கும் அவர் ஆறுதல் செய்தவராயிருந்தார். அநேகர் அவரை தேடி ஓடி வந்தார்கள். நம்ம வேதத்தில் அந்த புதிய ஏற்பாட்டில் நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷத்தில் படித்தீர்களானால் அவர் வனாந்தரத்துக்கு போனாலும் அங்கே திரள் கூட்டம் ஜனங்கள் அவரிடத்துல வருவார்கள். மலையில் ஏறி போனாலும் அங்கே திரள் கூட்டமான ஜனங்கள் வந்து விடுவார்கள். அவர் எங்கே போனாலும், கடற்கரையில் போனாலும் அங்கே ஜனங்கள் வந்து விடுவார்கள். இப்படியாய் இயேசு சென்ற இடங்களிலெல்லாம் ஏராளமான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து கொண்டே வந்திருந்தார்கள். இதில் சில ஸ்திரீகளை குறித்தும் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 36வது வசனத்தில் படித்தால் நான் படிக்கிறேன். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். என்றாலும் நான் இதை அவளுடைய அந்த ஸ்திரீயுடைய நிலைமையையும் அவள் அந்த வீட்டுக்கு வந்த சூழ்நிலையையும் அவள் திரும்பி இயேசு இடத்துல வந்த பிறகு அவளுக்கு என்ன நேரிட்டது என்பதையும் கொஞ்சம் சொல்லும்படியாக விரும்புகிறேன். பரிசேயனோ, அவன் பெரிய பணக்காரன். பரிசேயன் அவன் வீட்டில் இயேசுவுக்கு ஒரு பெரிய விருந்து வச்சான். விருந்து வீட்டுக்குள்ளே நல்ல பெரிய விருந்து. விருந்து என்றால் தடபடலாக இருக்கும் இல்லையா? ஆனால் அநேக போஜன பதார்த்தங்களை சமைத்திருப்பார்கள், பரிமாறுவார்கள், கொடுப்பார்கள், சாப்பிடுகிறவர்கள் அநேகர் வந்திருந்தார்கள். ஆனால் அங்கே நடந்த ஒரு பெரிய வேதத்தில் முக்கியப்படுத்தி சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், அந்த விருந்தை பற்றி முக்கியப்படுத்தவில்லை. அந்த விருந்து வீட்டுக்குள்ளே, பரிசேயனுடைய வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்திரீ வந்தாள். யார் வந்தது? ஒரு ஸ்திரீ, ஒரு பெண்மணி வந்தாள். அவள் யார் என்றால், எப்பேற்பட்டவள் என்றால், அந்த ஊரிலே பாவியாய ஸ்திரீ. நம்ம கூட விரும்ப மாட்டோம் இல்லையா? இந்த ஊருக்கே பாவியா ஒரு ஸ்திரீ நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்தான்னா நமக்கு அது பொறுத்துக்கிடவே முடியாது. நான் எல்லாம் விரும்பவே மாட்டேன். நீங்கள் எப்படியோ நீங்கள் நல்லவங்க போல இருக்கு பாருங்க. அப்படி போல அப்படி ஒரு ஊருக்கே தெரிஞ்ச ஒரு பாவி அவள் வந்தா. என் இயேசு இந்த பரிசேயன் வீட்டில் சாப்பிட வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவளுடைய வீட்டுக்குள்ளே ஒரு பரிமள தைலம் வைத்திருந்தாள். அந்த பரிமள தைலத்தையும் எடுத்துக்கொண்டு அவள் தாராளமாக இந்த வீட்டுக்குள்ளே வந்து விட்டாள். அவள் வர முடியாது. ஆனால் அவள் வர காரணம் என்னவென்றால் இயேசு இருந்ததினால் மட்டுமே. ஹல்லேலூயா! அந்த பரிசேயன் வீட்டுக்குள்ளே அவள் வர முடியாது. ஏன்னா பின்னால் பார்த்தா, பின் வசனங்களை பார்த்தா தெரியும். அவன் தனக்குள்ளே முறுமுறுத்துக்கிட்டே இருக்கான் உள்ளத்துக்குள்ளே. இப்போ எப்படிப்பட்ட பொம்பளை காலை வந்து தொடுறாரு,
தொடராளே, இது இவருக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முறுமுறுக்கிறான், அவளை குறித்து முறுமுறுக்கிறான். ஆனால் அவள் வர காரணம் என்னவென்றால் இயேசுவை தேடி வந்தாள். ஹல்லேலூயா. நாமும் நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, இயேசு அண்டை வரும்போது அவர் ஒருபோது நம்மை புறக்கணித்து தள்ளவே மாட்டார். அவர் அன்புள்ள இயேசு. பாவியான ஸ்திரீதான், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவள், தள்ளப்பட்டவள். அந்த பரிசேயன் கூட அவளை விரும்பவே இல்லை அவன் வீட்டுக்கு வர்றத. ஆனால் அவள் வந்தா, துணிகரமாக வந்தா, துணிந்து வந்தா. துணிகரம் இல்லை, துணிந்து வந்தாள். ஏனென்றால் இயேசுவின் பாதத்திலே அமர வேண்டும் என்று வந்தாள். அவள் அமர்ந்தாள். அமர்ந்தது மட்டுமல்ல, அவளுடைய இருதய வேதனை, இருதயத்தில் உள்ள பாவ பாரம், எல்லாரும் அவரை புறக்கணித்து தள்ளி தன்னை வேதனையோடு நடத்துகிற அந்த ஊருக்கே நான் ஒரு மோசமான ஒரு ஸ்திரீயாக இருக்கிறேனே என்பதை எல்லாம் அவள் ஒன்றொன்றாக இருதயத்துக்குள்ளே தான் அவள் சொல்ல. இருதயத்தில் நினைத்து 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 இருதய வேதனை எல்லாம் அவளுக்கு கண்ணீராக இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்தது. ஹல்லேலூயா. இருதய வேதனை இயேசுவின் பாதத்தில் அமர்ந்த போது அது கண்ணீராய் வந்தது. வந்தது மட்டுமல்ல, இரண்டு பாதங்களையும் நனைத்து விட்டது. நனைஞ்சிருச்சு. இப்போ கண்ணீரை கொண்டு பாதங்களை நனைக்க வேண்டுமானால் எவ்வளவு கண்ணீர் வந்திருக்க வேண்டும் இல்லையா? அவள் தன்னுடைய பாவ பாரத்தை உணர்ந்து, பாவத்தின் அவல நிலையை உணர்ந்து, அந்த நான் இவ்வளோ ஒரு கொடும் பாவியாக இருக்கிறேனே என்பதை நினைத்து, இருதயத்தில் நினைத்து நினைத்து எல்லாராலும் தள்ளப்பட்டவள், நான் ஒதுக்கப்பட்டவள் அப்படின்னு, ஆனால் இயேசு என்னை ஏற்றுக்கொள்ளுவார் என்ற அந்த மன தைரியத்தோடு வந்து இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தாள். தன்னுடைய கண்ணீரை எல்லாம் அவர் பாதத்தில் ஊற்றினாள், நனைத்தாள். அது மட்டுமல்ல, தன்னுடைய தலைமயிரினாலே அந்த பாதங்களை எல்லாம் துடைத்தாள். தலைமயிரை கொண்டு நல்லா அலங்கரித்திருப்பாள். அது அவளுடைய பாவ தொழிலுக்கு ஒரு இது துணையாகவும் இருந்திருக்கலாம். ஏன்னா பெண்களுக்கு தலைமயிர் என்றால் அது ஒரு விசேஷமானது இல்லையா? இப்போவும் பாருங்க, இந்த பிள்ளைகளெல்லாம் பார்த்தா இப்படி இப்படி போட்டுக்கிறாங்க, இங்கெல்லாம் வெட்டி விட்டுக்கிறாங்க, பின்னாடி வெட்டி விட்டுக்கிறாங்க. இந்த தலைமுடியை எவ்வளோ அலங்காரம் பண்ணணுமோ இந்த உலக ஜனங்கள் பண்ணுகிறது போல தேவ பிள்ளைகளை இன்றைக்கி பண்ண பழகி விட்டாங்க. பெண்கள் ஒருபோதும் தலைமயிரை கத்திரிக்கவே கூடாது, வேதவசனம் சொல்லி இருக்கிறது. ஆண்கள் நீளமாய் வளர்க்கக்கூடாது, பெண்கள் முடியை கத்திரிக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகளோ உங்கள் உறவினர்களோ உங்கள் வாலிப பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இப்படி செய்வார்களானால் நீங்கள் அதை சொல்லிக் கொடுங்க. வேதத்தில் வசனம் இருக்கிறது. கொரிந்தியரில் பவுல் அதை விவரமாக எழுதி வைத்திருக்கிறார். ஆகையினாலே தலைமயிரை நல்லா அழகாக சீவி நல்லா அதை ஒதுக்கமாக வைத்து கொள்ள வேண்டும், நன்றாக வைத்து கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, அந்த தலைமயிரினாலே அதை துடைக்கிறாள், இயேசுவின் பாதத்தை துடைக்கிறாள். துடைக்கிறது மட்டுமல்ல, தான் கொண்டு வந்தாளே பரிமள தைலம். இந்த தைலம் யார் யாருக்கோ கொடுக்க வேண்டியது, யார் யாருக்கோ அதை உபயோகிக்க அவள் அதை கொடுப்பதற்காக வைத்திருந்தாள். இனி அவள் ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டாள், இனி இந்த பரிமள தைலம் யாருக்கும் அல்ல, இயேசுவுக்கு, இனிமேல் வேற யாருக்கும் நான் கொடுப்பதில்லை அப்படி என்று தீர்மானம் பண்ணினாள். அதை கொண்டு வந்தாள். கொண்டு வந்ததை இயேசுவின் பாதத்தில் ஊற்றினாள். இந்த பரிமள தைலத்தை ஊற்றினாள். ஊற்றினது மட்டுமல்ல, அவள் இருதயத்தில் இருந்த எல்லா கவலை, பாரம், துக்கம், வேதனை, எவ்வளவு பாரத்தை அவள் சுமந்து கொண்டு வந்தாள், எவ்வளவு பாவத்தை அவள் சுமந்து கொண்டு வந்தாள், எவ்வளவு வேதனையை அவள் சுமந்து கொண்டு வந்தாள், எவ்வளவு மற்றவருடைய நிந்தை, அவமானம், இழிச்சொல், இதெல்லாம் சுமந்து கொண்டு தான் அவள் வந்திருக்கிறாள். இப்போ இயேசுவின் பாதத்தில் சொல்ல 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 அது ஒவ்வொன்றாயோட இருதயத்தை விட்டு அப்படியே விலகி போய்விட்டது, நீங்கி போய்விட்டது. அவள் நன்றாக உணர்கிறாள். அவருடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற வேதனை நீங்கி போனதும், பாவம் நீங்கி போனதும், அசுத்தம் நீங்கி போனதும், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு உண்டானதையும் அவள் வாய் திறந்து பேசவில்லை, யார்கிட்டையும் இயேசு இடத்துல அவள் ஒன்றும் சொல்லவில்லை, இருதயத்தில் தான் பேசி இந்த காரியத்தை அவள் செய்து கொண்டே இருக்கிறாள். அவள் இந்த காரியங்களை செய்ததுனாலே நான் இதை தைரியமாக சொல்ல முடிகிறது. ஏனென்றால் அவள் செய்ய 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 வேதனை, பாரம், துக்கம், அந்த பாவம்
எல்லாம் அவளை விட்டு நீங்கி விட்டது. அவளுக்கு லகு உண்டாயிற்று, சந்தோஷம் உண்டாயிற்று, மகிழ்ச்சி உண்டாயிற்று. பரிமள தைலத்தை பூசினாள். இப்போது அவளுக்கு இயேசுவின் மேலே அளவு கடங்காத அன்பு. இது எப்படிப்பட்ட அன்பு? பெரிய அன்பு, அது சொல்லவே முடியாது. அவளுடைய பாதத்தை முத்தம் செய்து கொண்டே இருக்கிறாள், முத்தம் செய்கிறாள். முத்தம் எப்போது வரும்? ஒரு இடத்துல அன்பு, ஒரு குழந்தையை தூக்கிட்டு அந்த பிள்ளை மேலே ஒரு அன்பு, உடனே என்ன செய்கிறோம்? முத்தம் இடுகிறோம். தூர தேசத்துலேருந்து நம்ம உறவினர்கள் வரும்போது அவர்களை கண்ட உடனே நமக்கு அன்பு பொங்கிட்டு வரும், அவர்களை முத்தமிடுகிறோம். இப்படி முத்தம் அன்பின் நிமித்தமாக வருகிறது. இவளும் அந்த அன்பு உள்ளத்தில் பெருக்கெடுத்து ஓடுகிறபடினாலே இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்து கொண்டே இருக்கிறாள். அது பின்னால் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார் அந்த பரிசேயன்ட்ட, ஓயாமல் முத்தம் செய்தாள், ஓயாமல் முத்தம் செய்தாள். அவ்வளோ அன்பு இயேசுவின் மேலே, அவ்வளோ சிநேகம், அவ்வளோ பாசம், அவ்வளோ நெருக்கமான உறவு அவளுக்கு வந்து விட்டது. இயேசுவும் நானும் இனி இனி என்னிடத்துல பாவம் இல்லை, இனி என்னிடத்துல அசுத்தம் இல்லை, இனி என்னிடத்துல அக்கிரமம் இல்லை, இனி பழைய பாவம் எல்லாம் இயேசு என்னை விட்டு நீக்கி விட்டார், என்னை சுத்தம் பண்ணி விட்டார், இயேசு என் உள்ளத்தில் வந்து விட்டார், இயேசு எனக்கு சமாதானம் தந்தார், இயேசு எனக்கு சந்தோஷம் தந்தார் என்ற நிச்சயம் அவருடைய இருதயத்தில் ஆணித்தரமாக உண்டாகிவிட்டது. தைரியமாக இருக்கிறாள், யாரையும் பார்க்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, யாருடைய வாழ்க்கையிலாவது எந்த பாவமோ, மறைக்கப்பட்ட எந்த ரகசிய பாவமோ, அந்தரங்க பாவமோ, யாருக்கும் தெரியாமல் செய்கிற தவறுகளோ பாவங்களோ எது இருந்தாலும் நீங்கள் இயேசுவின் பாதத்தண்டை வந்தே ஆக வேண்டும். இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து உங்கள் காரியங்களை சொல்லி நீங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த பெண்கள் ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறவர்கள், ஆன்லைனில் கலந்து கொண்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் யாராக இருந்தாலும், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எந்த அந்தரங்க பாவம், ரகசிய பாவம், யாருக்கும் தெரியாமல் செய்கிற பாவம் எல்லாம் இயேசுவண்டை வரட்டும். அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை, அவருக்கு மறைபொருளாக ஒன்றும் இருக்க முடியாது. எந்த சிந்தையானாலும், எந்த செய்கையானாலும், எந்த காரியமாக இருந்தாலும் அவருக்கு நன்றாக எல்லாம் தெரியும். இன்னும் பாருங்க, பகை உணர்வு சிலருடைய இருதயங்களே பகை இருந்து கொண்டிருக்கிறது. இருதயத்தில் பகை. சில அண்டை வீட்டுக்காரங்களோடு பேசுறதில்லை, குடும்பத்தில் சில நபர்களோடு பேசுகிறதில்லை, குடும்பத்தில் கணவன் மனைவியோடு பேசுகிறதில்லை, பகை. பிள்ளைகளோடு சரியான உறவு இல்லை, அன்பு செலுத்த முடியவில்லை. இதெல்லாம் தவறு தான். எல்லா தவறுகளையும் இயேசுவின் பாதத்தில் வருவீர்களானால், சொல்லுவீர்களானால், நிச்சயம் உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை தந்து இயேசுவின் அன்பினால் உங்களுடைய இருதயத்தை நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் மறைக்கக்கூடாது, மறைக்கவே கூடாது. ஒன்றையும் அவருடைய சமூகத்திலே மறைக்கக்கூடாது. அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எவ்வளோ அன்பு! இயேசுவின் அன்பு எவ்வளோ பெரிய அன்பு! நம்மெல்லாம் ஒருத்தங்க தப்பம் பண்ணிட்டா அவங்க மேலே எரிச்சல் தான் கொள்ளுவோம், கோபம் தான் கொள்ளுவோம். இயேசு பாருங்க எவ்வளோ அன்புள்ள தேவனாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் இருதயத்தில் அவளை கொண்டார். இப்படி இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே அடுத்த பாகத்துக்கு நான் வருகிறேன். இந்த பரிசேயன் பார்த்து கொண்டே இருக்கிறான், அவனுக்கு பொறுத்து கொள்ளவே முடியல. இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிறவள் யார் என்று இவருக்கு தெரியலையா? இவர் தொட்டு கொண்டு இருக்கிறாளே, இப்படி அவனுக்கு அது சகித்து கொள்ளவே முடியவில்லை. இயேசுவின் பாதத்தில் இருக்கிறதும், அவரை முத்தம் செய்கிறதையும், கண்ணீர் விடுகிறதையும் என்னை பார்த்து அவனுக்கு பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. இவ்வளோ பொல்லாத பாவியாக இருக்கிறாள், இவள் வந்து உட்கார்ந்து இவரை தொடுறாளே அப்படின்ட்டு அவனுக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் இயேசு அவனிடத்துல சில காரியங்களை சொன்னார். ஒருவன் 50 வெள்ளிக்காசு கடன் பட்டான், ஒருவன் 500 வெள்ளிக்காசு கடன் பட்டான். எவனு 2 பேரையும் மன்னித்து விட்டான் கடன் கொடுத்தவன். எவன் அதிக அன்பு கூறுவான் என்று கேட்டான். அப்போ அந்த பரிசேயன் சொன்னான், அதிகம் மன்னிக்கப்பட்டவன் தான் அதிகமாய் அன்பு கூறுவான் என்று சொன்னான். அப்போது இயேசு சொன்னார்,
இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. ஆகையினால் இவள் அன்பு கூர்ந்தாள், மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அதுதான் அவர் சில காரியங்களை அவனிடத்துல சொல்லுகிறார் பாருங்க. 45வது வசனம், இல்லை 44 யாராவது படிங்க. ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த பரிசேயனிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். அந்த காலத்தில் இந்த யூதர்கள்ட்ட முறைப்படி விருந்து வச்சுட்டாங்கன்னா கால் கழுவுறதுக்கு தண்ணி வைக்கணும். அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு அவங்களுக்கு முத்தம் பண்ணணும். அது மட்டுமல்ல, தலைக்கு எண்ணெய் பூசணும். இத்தனை காரியங்களை செய்து தான் அந்த விருந்தில் உட்கார வைக்கணும். நமக்கெல்லாம் அந்த வழக்கம் இல்லை, அந்த நாட்டில் அந்த வழக்கம் இருந்தது. அதான் இயேசு சொல்லுகிறார், நான் உன் வீட்டில் போது நீ எனக்கு என்ன தரல, தண்ணீர் தரவில்லை கால்களுக்கு. இவ்வளோ என்னை எதனால நினைத்தாள்? கண்ணீர்னால. கண்ணீர் பெருசா தண்ணீர் பெருசா? கண்ணீர் தான் இல்லையா? கண்ணீரினால் என் தலைமயிரை நனைத்தாள். அப்புறம் தலைமயிரினால் துடைத்தும் விட்டுட்டாள். அந்த அவளுக்கு விசேஷமான அந்த தலைமயிரினாலே. நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை எப்படி முத்தம் பண்ணா? ஓயாமல் முத்தம் செய்தாள் என்று சொல்லி அவளை பார்த்து அவனுக்கு சொல்லிட்டு அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறாள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவள் எவ்வளோ வேதனையோடு, பாரத்தோடு, தலைக்குனிவோடு, எவ்வளோ சிறுமைப்படுத்தப்பட்டவளாய் வந்தாள். இப்போது அவளுடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறது. அவள் சொல்லுகிறாள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்புறம் ஸ்திரியை பார்த்து சொன்னா, ஸ்திரியே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசத்தோடு வந்தபடினாலே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நம்ம இந்த பாவத்தை அறிக்கையிடுறவங்க, இயேசு மன்னிப்பாரோ மன்னிக்க மாட்டாரோ, என்னுடைய பாவங்களை எனக்கு எப்படி என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு அவிசுவாசப்படக்கூடாது. தவறுகளை அறிக்கையிட்டால் உடனே ஆண்டவர் மன்னிச்சிருவார், அந்த நிமிஷத்திலே மன்னிச்சிருவார். பிறகு அந்த பாவத்தை பற்றி அவர் நினைக்கவே மாட்டார். இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி முற்றிலும் சுத்தமாக்கிடும். அவர் பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்னாக எரிந்து விடுவேங்கிறார், கார்மேகத்தை போல அகற்றி விடுவேன்றார். அப்புறம் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தால் அது எவ்வளோ கொடிய பாவமாக இருந்தாலும் அது பஞ்சை போல வெண்மையாகும். இப்படியாய் இயேசு பாவத்தை மன்னிக்கிற ஒரு பெரிய பரமதேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஜனங்க எல்லாம் பாவம் மன்னிக்கப்படும்படியாக எத்தனை கர்மங்களை செய்கிறார். வழி தெரியாமல் திணறுகிறார்கள், வழி தெரியாமல் என்னென்னோ காரியங்களை செய்கிறார்கள். அவள் வேதனைப்பட்டு வேதனையோடு திரும்பி போகிறார்கள். இப்படியே இந்த உலகம் அமிழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்மை ஒரு சிலராகிய நம்மை தேடி வந்து ரட்சித்தாரே, அவருடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் சோதரிக்கலாமா? சோத்திரம், சோத்திரம். இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என் பாவத்தை மன்னித்தார், இயேசு என் அக்கிரமங்களை நீக்கினார், நான் இயேசுவுக்கு பிள்ளை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனுதினமும் இதை நினைத்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லியே ஆக வேணும். ஸ்ரீயே, நீ சமாதானமா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ. பாரமா தலையில் எவ்வளோ பெரிய எடையோடு வந்தா, எத்தனை கிலோ வெயிட்டை தூக்கிட்டு வந்தாலோ தெரியல. இப்போது அதெல்லாம் இயேசுவின் பாதத்தில் இறக்கி வச்சுட்டா எல்லாம் நீங்கிருச்சு. இயேசுவுக்கும் அவளுக்கும் உறவு வந்து விட்டது, அன்பு வந்து விட்டது, சமாதானம் வந்து விட்டது. இப்போ சொல்லு, நீ சமாதானத்தோடே என்ன சார், சமாதானத்தோடே போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இப்படியாய் கர்த்தர் அவளை
எவ்வளவு நேசித்த அன்பு கூர்ந்தார் பார்த்தீங்களா? ஒரு ஒதுக்கப்பட்டவள், தள்ளப்பட்டவள், சிறுமைப்படுத்தப்பட்டவள், பாவத்துக்குள்ளே மூழ்கி கிடந்தவளை கர்த்தர் எவ்வளவாய் நேசித்தார். ஹல்லேலூயா! இந்த நாட்களிலும் கர்த்தர் அதை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அவர்களை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவாராக. அவருடைய அன்பை அவர்களும் பெற்றுக்கொள்வார்களாக. ஆமென். அடுத்தபடியாக பாருங்க, அடுத்தது நாம் ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 48வது வசனம் படியுங்கள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். ஆமென். இவளுக்கு ஒரு சமாதானம் தேவை இருக்கிறது. இவள் யார் தெரியுமா உங்களுக்கு? 8ஆம் அதிகாரம் 46வது வசனம். 46 இல்லை, 44 படிங்க. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ஆமென். இவ பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இல்லையா? எத்தனை வருஷமா? 15 கேட்கல. 12 வருஷமா. பெண்களாகிய நமக்கு இது தெரிஞ்ச ஒரு காரியம். ஒரு வாரம் இருந்துட்டாலே, ஒரு மாதம் இருந்துட்டாலே தாங்க முடியாது. பாவம், அவளை 12 வருஷமா இந்த வேதனையை சுமந்து கொண்டு திரிகிறாள். அவ வாழ்க்கையிலே எவ்வளவு வேதனைப்பட்டா, சரீரத்தில் எவ்வளவு பாடுகளை அவள் அனுபவித்து கொண்டே இருக்கிறாள். இப்படியா இருக்கும்போது இயேசு அவளியாக வருகிறார். இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டிருப்பாள், வந்தாள். ஆனால் இப்படிப்பட்டவங்க பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வெளியே வரக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது, யார் பக்கத்துலேயும் போகக்கூடாது, அப்படியெல்லாம் பிரமாணங்கள் உண்டு. ஆனால் அதையும் மீறி அவள் என்ன செய்தாள்? இயேசு அண்டை வந்தாள். இயேசு எங்கே செல்லுகிறார் என்றார், எவீரு என்பவருடைய மகள் வியாதியாயிருக்கிறாள் என்று சொன்னேன். அவளை சுகப்படுத்தும்படியாக போய்கொண்டிருக்கிறார். அவரை சூழ்ந்து திரள் கூட்டமான ஜனங்கள் அவளை நெருக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படி போய்கொண்டிருக்கிற நேரத்தில் அவள் பின்னாக வந்தா, முன்னாடி வரல, பின்னால் வந்து இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அவள் இருதயத்தில், நான் இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டால் ஆகிலும் எனக்கு விடுதலை உண்டு, எனக்கு இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார் என்ற விசுவாசத்தோடு வந்து தொட்டாள். உடனே அவளுக்கு அவள் சரீரத்தில் அந்த வல்லமை இறங்கினது, அவளுக்கு சுகம் உண்டாயிற்று. இப்போ இயேசு கேட்கிறார், நின்றார். நின்று கேட்டது, என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். அப்போ சொல்கிறாங்க, எத்தனை ஜனங்க உங்களை நெருக்கிட்டு இருக்காங்களே இயேசுவே, யார் தொட்டதுன்னு எப்படி கேட்க முடியும்? எத்தனை பேர் உங்களை நெருக்கிட்டு இருக்கிறாங்களே, தொட்டதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இயேசு சொல்லுகிறார், இல்லை, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு, என்னிடத்திலிருந்து, அந்த வசனத்தை படிங்க, என்னிடத்தில். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். ஒருவர் என்னை தொட்டதுண்டு. ஒருவர், இந்த திரள் கூட்டமான ஜனங்கள் நடுவிலே ஒருவர் என்னை தொட்டதுண்டு. ஹல்லேலூயா. திரள் கூட்டமான ஜனத்தை கர்த்தர் பார்க்கவில்லை, தொட்ட ஒருவரை அவர் நோக்கி பார்க்கிறார், அவருக்கு உதவி செய்கிறார். ஒருவர் என்னை தொட்டதுண்டு, ஒருவர் என்னை தொட்டதுண்டு. இத்தனை பேர் வந்திருந்தாலும் இதில் ஒருவர் இயேசுவை தொடும்படியாக வாஞ்சையோடு வேதனையோடு அவர் பாதத்தில், அவர் பக்கத்தில் வந்திருக்கிறீர்களா? அவளை கர்த்தர் அறிகிறார். ஆமென். ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்று சொன்னார். அவள் உடனே சுகமாக அவள் கேட்குறார், அது யாருன்னு கேட்குறா. இவா எப்படி சொல்கிறது, எப்படி என்ன பண்ணுறதுன்னு அவள் நடுங்கி கொண்டிருந்தாள். அந்த வசனத்தை நீங்கள் அடுத்த வசனத்தை படித்தா, அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கிறவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். ஹல்லேலூயா. நடுங்கிட்டாள். கேட்டதும், இயேசு இப்படி கேட்டதும் அவருக்கு தெரியுமா தெரியலையான்னு அவள் தன்னுடைய சரீரத்தில் உணர்ந்து விட்டாள்.
ஆனால் இயேசுவுக்கு எப்படி நான் என்னை பற்றி தெரியும் அப்படின்னு அவள் நினைக்கும் போது அவள் சொல்லுகிறாள், நடுங்கி அவள் இயேசுவின் முன்பாக வந்து என்ன செய்துட்டா, விழுந்துட்டா. அப்படியே விழுந்துட்டு அவள் காரியங்களை, தன் நடந்த காரியம் அத்தனையும் சகல ஜனங்களுக்கு முன்பாக சத்தமாக தான் சொல்லியிருப்பா இல்லையா? அவளுக்கு சந்தோஷம் ஒரு பக்கம், மகிழ்ச்சி ஒரு பக்கம், தனக்கு இருந்த வேதனை நீங்கினதை உணர்ந்து அவள் எப்படி அவள் இருந்திருப்பாள். 12 வருஷமாய் சுமந்து கொண்டிருந்த வேதனை ஒரு நொடிப்பொழுதில் நீங்கி விட்டதே. அதை நினைத்து அவளுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் தாங்க முடியவில்லை. அவள் சந்தோஷமாய் சொல்ல, அவளுக்கு மைக்கு யாரும் கொடுத்தாங்களா சாட்சி சொல்கிறதுக்கு? அந்த ஜனக்கூட்டத்துக்கு ஒன்றும் இல்லை, தைரியமாக சொல்ல. எவ்வளோ சத்தத்தை உயர்த்தி சொல்ல முடியுமோ அவ்வளோ சத்தமாக இயேசு செய்த அற்புதத்தை, நன்மையை நினைத்து அவள் மனதார அவளை புகழ்ந்து பேசுகிறாள். அப்போது இயேசு சொல்லுகிறார், மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ. இந்த பாவம் மன்னிக்கப்பட்டவளிடத்திலும் இயேசு சொன்னார் சமாதானத்தோடே போ. இவளிடத்திலும் சொன்னார் சமாதானத்தோடே போ. பாவம் இருந்தாலும் சமாதானம் இல்லை, வியாதி வேதனை இருந்தாலும் சமாதானம் இல்லை. நான் இயேசு அண்டை வரும்போது அவள் சமாதானத்தோடு திரும்பி போ என்று சொல்லுகிறாள். ஹல்லேலூயா! எவ்வளோ அன்பு! அவருடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு! அவளை குறித்து சொல்லும்போது தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் இந்த வியாதிக்காக அவள் செலவழித்தாள். எத்தனை டாக்டர்ஸ் கிட்ட போனாள், வைத்தியர்களால் அவர் வேதனைப்பட்டாள். தன்னுடைய வியாதி ஒரு பக்கம் வேதனை, வைத்தியர்களாலும் டாக்டர்ஸாலும் வேதனை. அவங்க அதை செய் இதை செய்யன்னு சொல்லுவாங்க. ஏராளமான பணமும் செலவழிந்து விட்டது, ஆஸ்தியெல்லாம் செலவழித்து விட்டாள். இப்பவும் இந்த நாட்களில் இப்படிப்பட்டதான வேதனை, வியாதியோடு துடித்து கொண்டிருக்கிறவர்கள், வேதனையோடு இருக்கிறவர்கள் உண்டு, வியாதியோடு கலங்கி கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. அவர்கள் இயேசுவை வந்து அவள் விசுவாசத்தோடு அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே நிச்சயம் என்ன கிடைக்கும்? விடுதலை உண்டு, நிச்சயம் விடுதலை உண்டு. அவள் விசுவாசம். அதான் அவள் இயேசு சொல்லுகிறாள், மகளே திடன்கொள், நீ பயப்படாது. நடுங்கி வேதனையோடு நடுங்குகிறாள். அவர் முன்பாக விழுந்துட்டா, கீழே விழுந்துட்டா. வந்து இயேசு கேட்டதும் நடுக்கத்தை அவள் பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ விசுவாசத்தோடு வந்து தொட்டபடியினாலே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உனக்கு சுகம் உண்டாயிற்று, சமாதானத்தோடே போ. ஹல்லேலூயா! இயேசுவின் அன்பு பெரிய அன்பு. நமக்கும் தீராத வியாதி, கஷ்டங்கள், வேதனைகள் யாரிடத்தில் இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் வந்தால் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை விசுவாசத்தோடு, எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, இன்றைக்கும் கேட்டு பார்ப்போம், எப்படியோ கிடைச்சா பரவாயில்ல, சுகம் கிடைச்சா பரவாயில்ல, இல்லைன்னா அப்படியே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு இருக்கக்கூடாது. விசுவாசத்தோடு அவரை தொடும்போது நிச்சயம் கர்த்தர் அந்த தொடுதலை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவரை தொட வேண்டும், அவருடைய நெருங்கி வர வேண்டும். இயேசு இடத்துல என்ன வர வேண்டும்? நெருங்கி வர, கிட்ட வரணும். கிட்ட வந்தால் தானே அவருடைய வஸ்திரத்தை தொட முடியும். தொட்டு அவள் விடுதலையை பெற்றுக்கொண்டாள். நமக்கும் என்ன வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசு அண்டை வந்து அவளை நெருங்கி நெருக்கமாய் வந்து அவரை தொடுவோமானால் அந்த தொடுதலில் நிச்சயம் விசுவாசத்தினால தான் தொட்டாள். விசுவாசத்தோடு தொட்டபடினாலே, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ. ஆமென். ஹல்லேலூயா! ஆண்டவருடைய பெரிய அன்புக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா! இன்னும் ஒரு சகோதரியை பார்த்து ஜெபிக்கலாம். அதாவது லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். இதெல்லாம் லூக்காவில் தான் அதிகமாக இருக்கிறது. 7:13 படியுங்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. இது யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? ஆமாம், நாயினூர் விதவை. அவளுக்கு ஒரே மகன்தான், விதவை. அவளுக்கு கணவன் கிடையாது, ஒரே மகன் செத்து போயிட்டான். செத்து போனது மட்டுமல்ல, அது அடக்கத்துக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. பாடையில் வச்சு
நம்ம மாதிரி பெட்டியில் இல்லை, அவங்க பாடை உண்டு பண்ணி இந்த இந்த இந்துக்கள் எல்லாம் இந்த வெளி மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா பாடை தான் செய்வாங்க. பாடை செய்து அதில் வச்சு கொண்டு போவாங்க அடக்கத்துக்கு. இதே மாதிரி பாடையில் கொண்டு போகிறாங்க. கொண்டு போனால் திரள்கூட்டமான ஜனங்கள் அங்கே போகிறாங்க. ஆனால் ஒரு சம்பவம் என்னவென்றால், இவள் தாயானவள், இவள் விதவை, இவளுக்கு வேற ஒரே மகன்தான் உண்டு. வேற எந்த உறவும் அவளுக்கு, ஜனமும் அவளுக்கு சொந்தமாக இருந்தது தெரியவில்லை. ஆனால் அந்த ஊரார் வெகு திரள்கூட்டமான ஜனங்கள் போய் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் கண்கள் அவள் மேல் பட்டது. இயேசு அவளை பார்க்கிறார். அவள் எப்படி அழுது கொண்டு போகிறாள். தன்னுடைய ஒரே மகனுடைய மரணத்தின் அடக்கத்துக்காக போகிற அவள். அடக்கம் பண்ண தானே போகிறாங்க. இனி எந்த நம்பிக்கையும் இல்லையே, இன்னும் மண்ணுக்குள்ளே போட போகிறாங்க. மண்ணில் அவங்க கல்லறை, கல்லுனால் செஞ்ச அறை அப்படி இருக்கும், அதுக்குள்ளே தான் வைப்பாங்க. அப்படியே கல்லறைக்குள்ளே கொண்டு போகிறார். இனி எனக்கு மகன் இல்லை, இனி எனக்கு மகனை பார்க்க முடியாது, நான் இனி என்ன செய்வேன் என்று அவள் அழுது புலம்பிக் கொண்டே செல்கிறாள். இயேசு அவளை பார்த்து அவள் பார்க்கிறார். இயேசு அவளை என்ன செய்கிறார்? பார்க்கிறார். பாருங்க, இப்படி மரண வீட்டில் கூட தனக்கு நெருங்கினவர்கள் செத்து போய்விட்டால் அவர்களுடைய அழுகையை இயேசு என்ன செய்கிறார்? பார்க்கிறார். நம்ம நினைப்போம், என்ன இவங்களை எப்படி இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க, இனி என்ன அழுதவங்க அழுத திரும்பி வருவானா அப்படின்னு நினச்சி நம்ம சில நேரம் அற்பமாக கூட நினைக்கலாம். ஆனால் இயேசுவின் பார்வை அவள் மேல் விழுந்தது. அவள் பார்த்தாள். நடந்து கொண்டு தான் போகிறாள். வெகு ஜனங்கள், திரளான ஜனங்கள் போகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய கண்கள் அவள் மேல் பட்டது. அவளை பார்த்தாள். பார்த்து அவள் மேல் என்ன செய்தார்? மனது உருகிட்டார். அவர் மனம் அப்படியே உருகிவிட்டது. இயேசு தேவன் தான். அவர் ஏன் இப்படி ஒரு விதவைக்காக, அந்த மகன் செத்து போயிட்டான், இயேசுக்கு ஏன் மனதுருக வேண்டும்? பார்த்தீங்களா இயேசுவின் அன்பு. அவ்வளோ விதவை, ஒரு பெண்மணி, ஒரு மகன் செத்து போயிட்டான், அவள் அழுகிறா, இதுக்காக மனதுருக வேண்டுமா? நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? சில நேரம் கல்லா போயிடுறது இல்லையா நம்ம ஒரு இருதயம்? இயேசுவின் மன உருக்கம் நமக்கும் வேண்டும். அழுகிறவுடனே அழுங்கள். ஆமேன். இயேசுவின் மன உருக்கம் நமக்கும் வேண்டும். இயேசு பார்த்தார், மனது உருகினார். அவளை பார்த்து சொன்னார், அழாதே. என்ன சொன்னார்? அழாதே. எவ்வளோ பெரிய ஆறுதலான வார்த்தை. அழாதே என்று சொன்னார். அழாதே என்று சொல்லி அவளை அழுகையை எப்படி நிறுத்தினார்? கிட்ட போனார், பாடை கிட்ட போனார், பாடையை தொட்டார். சுமந்து கொண்டு போனவர்கள் நின்றாங்க. வாலிபனை பார்த்து சொன்னார், வாலிபனே எழுந்திரு என்று சொன்னான். அவன் விழித்து பார்த்தான். அவனை அப்போ தாயிடத்தில் ஒப்படைத்தார். எவ்வளோ பெரிய அற்புதம், எவ்வளோ பெரிய, எப்படி இருளானது எவ்வளோ வெளிச்சமாயிட்டது. இருண்ட வாழ்க்கை அவளுக்கு. இனிமே என்ன, எனக்கு ஒரு இதுவும் இல்லையே, ஒரு சோர்ஸும் எனக்கு இல்லை, ஒன்றும் இல்லை, யாரும் எனக்கு இல்லை, நான் அனாதையாக இருக்கிறேன் என்று அவள் வேதனையாய் துடித்து கொண்டு வந்த அவளுக்கு தன் மகன் உயிரோடு எழும்பினதை பார்த்து எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. அழாதே என்று சொன்னவர் யார்? சர்வ வல்லமை உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. சர்வ வல்லமை உள்ளவர், மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தின் மேல் அதிகாரமுடையவர், அவர் மரணத்தை வென்றவர். இப்போது அவளுக்கு உயிர் கொடுத்து விட்டார். அவன் எழுந்து உட்கார்ந்தான். அந்த வாலிபனை தாயிடத்தில் அவர் ஒப்படைத்தார். அவளுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருந்திருக்கும். அதெல்லாம் இதை வேதத்தில் எழுதப்படவில்லை. நாம் சிந்தித்து பார்த்தால் தெரியும். இயேசுவின் அன்பு, இயேசுவின் மன உருக்கம், இயேசுவின் அவளை பார்க்கிறார். வேதனையோடு அழுது கொண்டிருக்கிறவர்களை பார்க்கிறார் இயேசு. சில நேரம் நீங்களும் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் கூட மரணம் வந்து உங்கள் நெருங்கின உறவுகள் இறந்து போய்விட்டால், இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டால் உட்காந்து அழுவோம் இல்லையா? அழாமல் இருக்க மாட்டோம். இந்த அழுகை யார் பார்க்கிறது? யார் பார்க்கிறது? இயேசு பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கலங்க வேண்டாம். ஒருவேளை உடனே நமக்கு
உயிரோடு அவர்கள் எழும்பாவிட்டாலும் நமக்கு இருதயத்தில் ஒரு ஆறுதலை இயேசு தருவார். மனதுருகி நமக்கு ஒரு ஆறுதலை தருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அழாதே என்று சொன்னவர் நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், அழாதே. இன்னும் வேற எந்த காரியங்களுக்காக, எந்த இழப்புக்காக அழுது கொண்டிருக்கிறீர்களோ உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிற வார்த்தை அழாதே, அழாதே. மனுஷர் சொன்னால் அழாதே என்று சொன்னால் நமக்கு ஆறுதல் வராது. ஆனால் இயேசு சொல்லும்போது நிச்சயமாகவே நமக்கு ஆறுதல் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஒரு ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனம் படிக்கலாமா? இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். இப்போது எதுவும் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். மகதலேனா மரியா உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிக்கும்படியாக வருகிறாள். அதிக இருட்டோட வாரத்தின் முதலாம் நாள் காலையில் அதிக இருட்டோடே எழுந்து அவள் இந்த கல்லறைக்கு வந்து விட்டாள். வந்து அவள் பார்க்கிறாள், அங்கே இயேசுவை காணவில்லை. கல் புரட்டப்பட்டிருந்தது. கல்லறைக்குள்ளே பார்த்தார், அங்கே ஒருவர் வெண்ணுடை தரித்தவராய் அங்கே ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர் கேட்குறார், ஸ்திரியே, ஏன் அழுகிறாய் என்றாள். அந்த வெண்ணுடை தரித்தவர்கள் அப்படி கேட்டபோது அவள் சொன்னார், ஆண்டவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை, யாரோ அவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுகிறாள். இப்படி சொல்லி அவள் நிறுத்தவில்லை. அந்த சீஷர்களும் ஓடி வந்து பார்க்குறாங்க. எல்லாரும் பார்த்து கல்லறையை பார்த்துட்டு போகிறாங்களே தவிர எல்லாரும் அங்கே எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. இயேசு இல்லை, வைத்த இடத்துல இயேசு இல்லை என்ற எண்ணத்தோடு அவர்கள் எல்லாரும் திரும்பி போய்விட்டார்கள். ஆனால் அந்த மகதலேனா மரியாள் மாத்திரம் அவள் தன் வீட்டுக்கு போகவில்லை, அங்கேயே நின்று கொண்டிருக்கிறாள். நின்று கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, அவள் அழுது கொண்டிருக்கிறாள். யாருக்காக அழுகிறாள்? தனக்கு ஏதாவது வேண்டுமென்றா, தனக்கு எதுவும் கிடைக்க வேண்டுமென்றா அழுகிறாள்? இல்லை, அவள் தேடுகிறது யாரை? இயேசுவை தேடி அழுகிறாள். இயேசுவை காணவில்லையே என்று அழுகிறாள். அதுதான் அவள் ஏக்கம். இயேசுவுக்காக அவளுடைய உள்ளம் துடிக்கிறது, அவள் ஏங்கி கொண்டிருக்கிறது. அப்படியாய் அவள் அழுகிறாள். அவளுக்கு அழுது கொண்டே இருக்கிறாள். இயேசு இதை கவனிக்கிறார். அவர் பக்கத்தில் தான் நிற்கிறார். ஆனால் அவரை இயேசு என்று அவளுக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தர் நிற்கிறாரே, ஒரு தோட்டக்காரன் என்று நினைத்து, ஐயா, இயேசுவை காணவில்லை, நீர் எங்கேயாவது எடுத்துக்கொண்டு வைத்ததுண்டானால் சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்று கேட்கிறாள். அப்போ பாருங்க, அவள் கேட்கிறது என்னவென்றால், இயேசுவை எப்படி எனக்கு காண, ஒருவேளை இவர் தான் தூக்கிட்டு போயிருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு ஏன் அழுகிறாய் என்று கேட்டார் அல்லவா? ஆகையினால அவள் விஷயத்தை சொல்லுகிறாள். அப்போது இயேசு, இனி நான் மறைந்திருக்கக்கூடாது என்று இயேசுவை காணாதபடிக்கு அவள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது இயேசு தன்னை அவளுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று இப்போது கேட்கிறாள். மரியாளே, என்ன அழைத்தார்? மரியாளே. அவளுக்கு புரிஞ்சிருச்சு, இயேசுவின் சத்தம் அவளுக்கு விளங்கினது. மரியாளே என்று அழைத்ததும் இவர்தான் இயேசு என்று ரபூனி என்று சொல்லுங்க. என்ன சொல்றாள்? ரபூனி. ரபி என்றால் போதகரே என்ற அர்த்தம். இவள் ரபூனி என்று அழைக்கிறாள். அவளை கட்டி பிடிக்க போகிறாள். ஆனால் இயேசு சொன்னார், என்னை தொடாதே, நான் என் பிதாவிடத்திலே போகவில்லை. நான் உயிர்த்தெழுந்த பிறகு நான் யாரிடத்துல போகல? பிதாவிடத்தில் இன்னும் போகவில்லை. நீ என்னை தொடாதே. அப்போ பாருங்க, பிதாவின் சமூகத்தை இயேசு உயிர்த்தெழுந்த உடன் போய் தரிசிக்க வேண்டும். ஆனால் அதுக்கு முன்னாலே இந்த மகதலேனா மரியாளுடைய அழுகை அவரை போக விடவில்லை. போக முடியல அவருக்கு. இவருடைய அழுகை பார்க்கிறார். இவளுடைய அழுகை இயேசுவுக்காக அவளுடைய உள்ளம் ஏங்கினதே அவள் பார்க்கிறார். அவர் போக முடியவில்லை. அப்போதுதான் தன்னை வெளிப்படுத்துகிறார் அவளுக்கு. மரியாளே,
இந்த மெல்லிய சத்தம், மரியாளே என்று கூப்பிடுகிற அந்த சத்தம் அவள் நன்றாக புரிந்து கொண்டாள். இயேசுவின் சத்தம் நம்முடைய காதுகளில் துணிக்கிறதா? உங்களை அவர் அழைக்கிறாரா? அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதா? இயேசுவை பார்க்க வேண்டும். என்ன ஆண்டவரிடத்தில் என்னென்னமோ கேட்குறோம். அதை தாரோம், இதை தாரோம், சுகத்தை தாரோம், சொத்தை தாரோம், வீட்டை தாரோம், வயலை தாரோம், பிள்ளையை தாரோம், எல்லாம் கேட்குறோம். எல்லாம் இந்த பூமிக்குரிய காரியம் அத்தனையும் கேட்குறோம். கேட்டு கேட்டு வாங்கிக்கிறோம். இயேசு வேண்டுமா? இயேசுவின் சத்தம் கேட்க வேண்டுமா? இயேசுவின் முகத்தை பார்க்க வேண்டுமா? இயேசு உங்கள் பக்கத்தில் வர வேண்டுமா? அவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரமாட்டேங்குது பாருங்க. ஹல்லேலூயா. இயேசு போதும், இயேசு போதும். ஒருவேளை இந்த உலகத்தில் பல கஷ்டங்கள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம், பசிப்பட்டினி கூட இருக்கலாம். இதுதான் கேட்டு 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 இந்த பூமிக்குரிய காரியங்களையே நம்ம சுழன்று கொண்டே இருக்கிறோம். இயேசு வேண்டும் என்று கேட்பவர் யார்? இயேசுவின் சத்தம் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் யார்? ஹல்லேலூயா. அந்த உள்ளத்தை இயேசு காண்கிறார். அந்த உள்ளத்துக்காக அவருடைய உள்ளமும் ஏங்கி கொண்டிருக்கிறது. தன்னை வெளிப்படுத்த, அவருடைய சத்தத்தை அவர்களுக்கு துணிக்க பண்ண அவர் விரும்பி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு போதும்னு ஒரு பாட்டு உண்டு இல்லையா? அதை பாடுவீங்களா ஒரு கவி? ஆமென். இயேசு போதும், இயேசு போதும், இயேசு மட்டும் போதுமே. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு இருந்தால் போதுமே. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு மட்டும் போதுமே. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு இருந்தால் போதுமே. அலைகள் மோதும் துன்ப வாழ்வில் அனுகூலங்கள் மாறுமே. அலைகள் மோதும் துன்ப வாழ்வில் அனுகூலங்கள் மாறுமே. கடலை காற்றி அதட்டி அமர்த்தும் அன்பின் நேசர் போதுமே. கடலை காற்றை அதட்டி அமர்த்தும் அன்பின் நேசர் போதுமே. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு மட்டும் போதுமே. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு இருந்தால் போதுமே. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு மட்டும் போதுமே. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு இருந்தால் போதுமே. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு மட்டும் போதுமே. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு இருந்தால் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, இயேசு போதும்னு இவ்வளோ பெரிய இல்லையாவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடத்திற்கும் நான் ஏறி போகிறேன் என்று என்னுடைய சகோதரருக்கு போய் சொல்லு என்று இயேசு அனுப்புகிறார். எல்லாருக்கும் போய் சொல்லிவிட்டாள். ஒரு பெரிய தூது அவளுக்கு கிடைத்தது. ஒரு பெரிய பாக்கியம் அவளுக்கு. இயேசு உயிர்த்தெழுந்த நற்செய்தியை சொல்லும்படியான பாக்கியம் இந்த மகதலேனா மரியாளுக்கு கிடைத்தது. வேற யாரும் எல்லாம் பார்க்கும்படி வந்தாங்க. கல்லறையில் வந்தாங்க, திறந்திருந்த கல்லறையை பார்த்தாங்க, இயேசுவை பார்க்கவில்லை. அந்த தூதர்களை தரிசித்தார்கள், அவர்கள் பேசினதை கேட்டாங்க. இந்த மகதலேனா மரியாள் மட்டும்தான் இயேசுவை பார்க்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் அங்கே நின்று கொண்டே இருக்கிறாள். நின்றது மட்டுமல்ல, அழுது கொண்டு இருக்கிறாள். அவளுடைய ஏக்கம் எவ்வளோ பெரிய ஏக்கம். அழுகிறாள், அழுகிறாள். இயேசு பார்த்தார். நான் பிதாவை தரிசிக்க முன்னாலேயே இந்த மரியாளைக்கு வெளிப்படுத்தி பார்த்து விட்டு போக வேண்டும் என்று அந்த
அவளுடைய அழுகை அவரை இங்கு இழுத்து கவர்ந்து கொண்டு வந்து விட்டது. தம்மை வெளிப்படுத்தினார். இந்த நற்செய்தியை சொல்லும் பாக்கியத்தை, இயேசு உயிர்த்தெழுந்த நற்செய்தியை சொல்லும் பாக்கியம் மகதலேனா மரியாளுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிக்கிறோம், அவரிடத்துல பேசுகிறோம், அவர் சத்தம் கேட்கிறோம், அவரோடு உறவு கொள்ளுகிறோம். அவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை அனுபவிக்கிறோம் இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு அவள் தத்ரூபமாக பார்க்கும்படியாக போயிருந்தால், இன்றைக்கு நாம் உயிர்த்தெழுந்த இயேசுவோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசு நம்மோடு இருக்கிறார், நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நம்முடைய ஊழியத்திலே இருக்கிறார் உயிரோடு எழுந்த இயேசு. ஹல்லேலூயா. இனி நம்மை காத்து கொண்டிருப்பது யாருக்காக? இனி நாம் காத்து கொண்டிருப்பது மகிமையிலே வரப்போகிற, விண்மேகத்திலே வரப்போகிற இயேசுவை பார்க்கும்படியாக காத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஆகாயத்தில் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். அவரை தரிசிக்க வேண்டும், அவருக்காக ஆயத்தமாக வேண்டும். இந்த ஏக்கம் யாருடைய உள்ளத்திலெல்லாம் இருக்கிறது? அன்றைக்கு எப்படி மரியாள் உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிக்க இல்லாமல் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு இருந்தது போல, இன்றைக்கு மத்திய வானத்தில் வருகிற இயேசுவை தரிசிக்க என்னை ஆயத்தமாக்கும் என்று ஆவலோடு கேட்டு ஜெபிக்கிற எத்தனை தேவ பிள்ளைகள் இருக்கிறீர்கள்? அந்த எண்ணம் உங்களுக்கு உண்டா? இந்த வாஞ்சை உங்களுக்கு இருக்கிறதா? இயேசு ஒரு நாள் வருவார். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு சொல்லுங்க. அந்த வசனம் தெரியல. மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தேவனுடைய நாளுக்காக நாம் காத்து கொண்டிருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள், இந்த காரியத்தில் நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்து விடவே கூடாது. அவர் வந்து கைவிட்டு போய்விட்டாரானால் அதை பார்க்கலும் பரிதாபம் வேற ஒன்றுமில்லை. இந்த நாட்களில் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் வருகிற சில பாடுகள், சில கஷ்டங்கள், சில உபத்திரவங்கள், இதெல்லாம் பொறுமையாய் சகிக்காதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளை செய்து கர்த்தர் விரும்பாத காரியங்களை நடப்பித்து நம்முடைய மனம் போல மாம்சம் மனதும் விரும்பினபடி ஓடிக்கொண்டு இருப்போமானால் கர்த்தருடைய நாளில் கைவிடப்பட்டு போய்விடுவோம். ஆமென். அது வேணுமா? பரிசுத்தம் அடைவோம், தேவ மகிமையை தரித்து கொள்ளுவோம். அவர் மகிமையோடு வரப்போகிறார். மகிமை அடைந்த பரிசுத்தவான்களை அவர் சேர்த்து கொள்வார். தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 4:16-18 வரை படிப்பீங்கன்னா தெரியும். அங்கே இயேசுடைய வருகை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:51 சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். செத்து போனவங்க உயிரோடு எழும்பி வருவாங்க. உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாகி வேறு சாயலை தரித்து அவரோடு எடுத்து கொள்ளப்படுவார்கள். இந்த நாளுக்காக, இந்த கர்த்தருடைய வெளிப்பாடுக்காக, இந்த வருகைக்காக, தேவனுடைய வருகைக்காக அவர் சொல்லிட்டார், நினையாத நேரத்தில் வருவேன் என்று சொன்னார். எப்படி சொன்னார்? நம்ம நினைக்கிற நேரத்தில் அவர் வரமாட்டார், நாம் எதிர்பாராத நேரம். ஆகையினால எப்பொழுதும் விழித்திருங்கள், எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருங்கள். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு ஆவலோடு காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் வருகைக்காக ஜெபத்தோடு காத்திருக்க வேண்டும். எத்தனை பேர் கர்த்தருடைய வருகையிலே நானும் காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தர் வரும்போது நானும் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். வாஞ்சை, அந்த ஆவல், இந்த தாகம் யார் யாருடைய இருதயத்தில் இருக்கிறது? போக வேண்டுமா? இந்த உலகத்தில் கைவிடப்பட வேண்டுமா? ஆமென். மரியாளை போன்ற ஒரு ஏக்கம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கட்டும். இந்த மகதலேனா மரியாள் இயேசுவுக்காக அவருடைய உள்ளம் துடித்து கொண்டிருந்தது போல, வாஞ்சியோடு ஏங்கி கொண்டிருந்தது போல, நம்முடைய உள்ளம் மத்திய வானத்தில் வருகிற இயேசுவுக்காக துடிதுடியாய் துடித்து கொண்டு இருக்கட்டும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்தில் வருகிறது. அதாவது லூக்கா சுவிசேஷம்
21:34 என்று நினைக்கிறேன். உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் ஆ வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆ அடுத்த 2 வசனம். பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். விழிப்பா இருக்க வேண்டும். ராத்திரி வந்துடுவாரா, அதிகாலையில வந்துடுவாரா, சாயங்காலத்தில் வந்து விடுவாரா, இல்லை அது பகல் வேளையில் வந்து விடுவாரா, நான் தூங்கிட்டு இருக்கும்போது வந்துடுவாரா, நினைப்பே இருக்கிறது இல்லை இல்லையா, வருகையை பற்றி எண்ணமே இருக்கிறது இல்லை இல்லையா, அப்படிதானே? ஆக்குறோம், சாப்பிட்றோம், திங்குறோம், துவைக்கிறோம், அங்கே கடைக்கு போகிறோம், அங்கே நம்ம வேலைகளை கவனிக்கிறோம், எல்லாம் செய்துகிட்டே இருக்கோம். இதன் நடுவில் இயேசு இப்போது வந்துவிட்டால் நானும் போக வேண்டுமே என்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே உண்டானால் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். மரியாள் எப்படி ஏங்கினாளோ, மரியாள் எப்படி இயேசுவை காணாமல் நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தாளோ, அப்படியாய் மத்திய வானத்தில் வருகிற இயேசுவை தரிசிப்பதற்கு நாம் ஏக்கத்தோடு இருப்போம், கண்ணீரோடு அவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, நான் அதற்காக என்ன செய்ய வேண்டும்? இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தடையாக என்னிடத்தில் என்ன காரியங்கள் இருக்கிறது, என்ன பாவம் இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி பரிசுத்தம் அடைய வேண்டும், எப்படி நான் தூய்மை அடைய வேண்டும், எப்படி நான் ஆவிக்குள்ளாக ஜெபிக்க வேண்டும், ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும், மகிமை அடைய வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஏங்கி அந்த ஏக்கத்தோடு இருப்போமானால் நிச்சயம் கர்த்தர் அந்த நாளுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. யார் யார் முழங்காலில் நிற்க முடியுமோ முழங்காலில் நின்று நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசுடைய ஒரு அலாதி பிரியமே என்னவென்றால் தமக்காக ஒரு பரிசுத்த கூட்டத்தை ஆயத்தம் பண்ணி தம்மோடு சேர்த்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அவர் வந்தார். தம்முடைய மகிமை உள்ள சபையை சேர்த்து கொள்ளும்படியாக அவர் வரப்போகிறார். மகிமை உள்ள சபைக்காக தன் ஜீவனையே கொடுத்தார், இரத்தம் முழுவதும் சிந்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் எல்லாரும் அந்த வாஞ்சையோடு ஜெபம். கர்த்தாவே, இந்த மரியாளின் உள்ளத்தை எனக்கு தாரும்ப்பா. நான் இந்த பூமியில் கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது ஆண்டவரே. எதேதோ செய்து எதேதோ பண்ணி இந்த உலகத்திலே நான் இருந்து விடக்கூடாது ஆண்டவரே. உம்மோடு நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், உம்மோடு நான் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். இந்த உலகத்திலே இனி பயங்கரமான உபத்திரவங்கள் வரப்போகிறது. இந்த உலகத்தில் ஒரு கண்ணியை போல வரப்போகின்ற வேதவசனம் சொல்லுகிறது. பூமியில் வாழ்கிற அனைவர் மேலும் ஒரு கண்ணியை போல அந்த நாள் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு இதுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்க வேண்டும், அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நாளாக இருக்க வேண்டும், கர்த்தரோடு சேர்த்து கொள்ளப்படுகிற ஒரு நாளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியில் நிறைஞ்சு நம்முடைய குறைகளை எல்லாம் உணர்ந்து ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்தும், எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே என்று கர்த்தரை நோக்கி கெஞ்சுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, எமக்கு சோத்திர சோத்திர. பாவங்களை மன்னிக்கிறவர் இயேசு, வியாதியை நீக்குகிறவர் இயேசு. ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர் இயேசு. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனம் தருகிறவர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு தரிசனங்களை தருகிறார். கர்த்தர் பேசுகிறார், கர்த்தருடைய சத்தம் தொனிக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது. எக்கால தொனி கேட்கும் போது அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டுமே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிஜாலா தனா மாஷாலா தோ ரிமலகதனா மாரியாலா க்னைஸ்னோ தயலதலோ தேரியாஸ் பெரோ. இந்த குறைகளை எங்களை விட்டு நீக்கும் ஐயா, இந்த தவறுகளை எங்களை விட்டு நீக்கும், இந்த அஜாக்கிரதை எங்களை விட்டு நீக்கும் ஆண்டவரே. அப்போ இந்த மரியாளின் உள்ளத்தை எங்களுக்கு தாரும், இந்த மகதேலான மரியாளின் உள்ளத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே.
Allo, dedicasio. Nella dove homola sireo. Idelaine ora kasprish mind idelo. Masilo deribila rabori bire kabore aileo. Nikno zili dedelo dirim lazio labori marashakana dia. Esapa. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறீரே ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் வெளிப்படும் நாளுக்காக எங்களை ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளோப்பா, ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளோப்பா. இந்த உலகத்தில் வேற ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லைப்பா, வேண்டாமப்பா. ஹிலாக்னோ இதலதுனா ஷமாரஹலியாரக இதலஹூதினி மராஸ்பியாலாதியா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. ஹalleluya. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஹalleluya. சபைக்கு கொடுக்கிற கடைசி எச்சரிப்பு. ஹalleluya. நீ அசுத்தமாக இருக்கிறாயா, அப்படியே இரு. அநியாயம் செய்கிறாயா, அப்படியே அநியாயம் செய். நீதி செய்கிறாயா, நீதி செய், இன்னும் நீதி செய். பரிசுத்தம் அடைகிறாயா, இன்னும் பரிசுத்தம் அடைந்து கொள். ஹalleluya. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். பரிசுத்தப்படுத்துவப்பா, பரிசுத்தப்படுத்துமப்பா, எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துவப்பா. ஆமென். இந்த நாளுக்காக நாங்கள் எதிர்நோக்கி கொண்டு ஆவலோடு காத்திருக்க, வாஞ்சையோடு தாகத்தோடு இருக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்க. நாங்கள் பலவீன, நாங்கள் குறைவுள்ளவர்கள், நாங்கள் தவறுகிறவர்கள். ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை ஆவியானுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களை பரிசுத்தப்படுத்தி மகிமைக்கு என்று ஆயத்தப்படுத்துவீராக. ஏசப்பா, கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். ஹalleluya. மத்திய வானத்தில் வருகிற இயேசு மணவாளனை சந்திக்க நம்மை ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, இந்த பெண்கள் ஆராதனை எங்களுக்கு கிருபையாய் தந்தபடி நான் ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் இந்த கடைசி நேரம் வரைக்கும் கர்த்தருடைய சமூகம் எங்களோடு கூட இருந்தபடி நான் ஸ்தோத்திரம். இல்லை பங்கெடுத்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. கேட்ட வாசனங்கள் வார்த்தைகளுடைய உள்ளத்திலே ஆழமாய் கிரியை செய்யட்டும். துக்கத்தோடு கண்ணீரோடு வியாதியோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை தார். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சத்தம் கேட்டு தேவனை தரிசித்து ஆண்டவரே கர்த்தர் முகத்தை பார்த்து இந்த நாளுக்காக ஆயத்தப்பட்டு கொள்ள, பரிசுத்தம் அடைந்து மகிமை அடைந்து கர்த்தர் வெளிப்படும் போது மூடு எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தத்தோடு இருக்க கிருபை தார். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகதலேனா மரியாளின் நல்ல உள்ளங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக, ஆயத்தப்படுத்துவாராக அவருடைய மகிமையான வருகைக்காக. ஆமேன்.